விசிக தலைவர் திருமாவளவனை அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் திடீரென சந்தித்து இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த சந்திப்பு குறித்த விரிவான விவரங்கள். சரவணன் வணக்கம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய வைகை செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனை திருச்சியில் சந்தித்து பேசியிருக்கிறார். இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்குமே கூட்டணி சலசலப்புகள் என்பது தொடர்ச்சியாக நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து திமுகவின் மீது அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. ஏனென்றால் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் கூட கடுமையான விமர்சனங்களை திருமாவளவன் ஆளுங்கட்சியின் மீது வைத்திருந்தார். ஏனென்றால் ஒரு மாநாடு நடத்துவதற்கு கூட தங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருந்தார். அதே போல பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தொடர்ச்சியாக அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய டி.கே. இளங்கோவன் கூட்டணி இல்லாமல் ஒரு தொகுதியில் கூட அவர்களால் ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்ற கருத்தை வலுவாக பதிவு செய்திருந்தார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்குமே நேற்று கூட பல்வேறு கருத்துக்களை சண்முகம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது பட்டா வழங்காமல் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் திமுக இருக்கிறது. கிட்டத்தட்ட 75% வாக்குறுதிகளை மட்டுமே அவர்கள் நிறைவேற்றியிருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே 25% அந்த வாக்குறுதிகள் தான் எப்பொழுது நிறைவேற்றப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அதே நேரத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை, மக்கள் நலன் சார்ந்த பணிகளை தமிழக அரசு வேகப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதே நேரத்தில் தேர்தலின் போது அதிகப்படியான அந்த தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவதற்கான அத்தனை தகுதியும் தங்களுக்கு இருக்கிறது என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி கட்சிகள் தான் காரணம் என்று முதலமைச்சரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்த கருத்து என்பது திமுகவினரிடையே பல சலசலப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் வைகை செல்வன், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய வைகை செல்வன் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சுமார் அரை மணி நேரம் திருச்சியில் இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. இது தொடர்பாக நாம் அவரிடத்தில் கேட்டபொழுது கூட அவர் நல்லா பேசு என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன், அந்த புத்தகத்தை அவரிடம் கொடுப்பதற்காகத்தான் அவரை சந்தித்தேன் என்று கூறியிருந்தாலும் நாம் அரசியல் பற்றி பேசவில்லையா என்று கேள்வி எழுப்பும் பொழுது இரு தலைவர்கள் சந்திக்கும் பொழுது அரசியல் அதில் இல்லாமல் இருக்குமா என்ற கேள்வியும் அவர் நம்மிடத்தில் எழுப்பியிருந்தது நினைவு கூறத்தக்கது. அந்த வகையில் ஒரு கூட்டணி என்பது அதிமுக, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோருடைய இந்த சந்திப்பு என்பது திமுகவினர் மத்தியிலே ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.